ஒன்று பேதுரு நிருபத்தை நாம் இன்று முதல் தியானிப்போம். ஒன்று பேதுரு புஸ்தகத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதினார் என்று பார்க்கின்றோம். ஆனால் சில காலத்துக்கு முன்பாக பேதுரு இதை எழுதியிருக்க வாய்ப்பில்லை என்கிற ஒரு கருத்து நிலவியது. அதுக்கு ஏனென்றால் பேதுரு படிப்பறிவில்லாதவர் என்கிற ஒரு கருத்து. அதாவது படிப்பறிவில்லாதவர் என்றால் படிக்கவே இல்லை அந்த பொருள் அல்ல. சிலர் அதனால தான் அவர் எழுதியிருப்பாரான்னு கேட்குறாங்க. படிப்பறிவு இல்லாதவர் என்றால் யூத ரபிகளிடம் சென்று முறைப்படி படிக்காதவர், அதை தான் அப்படி சொல்வது. ஏனென்றால் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அதற்கேற்றபடி ஒரு வார்த்தை வரும். அதை வைத்து கொண்டு தான் சிலர் அவர் படிப்பறிவில்லாதவர், அவர் மட்டுமல்ல பொதுவாக அப்போஸ்தலர்கள் அதிகம் படிக்காதவர்கள் என்று சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய பொருள் மீண்டுமாக நாம் ஏற்கனவே பார்த்த வண்ணமாக அவர்கள் முறைப்படி ரபியிடம் சென்று படிக்காதவர்கள். ஆனால் ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு யூத ரபிகளிடம்தான் அவர்கள் படிக்கவில்லையே தவிர இயேசு கிறிஸ்துவிடம் வந்து படிக்கவில்லையா? இயேசுவே ரபியன் தான் அழைத்தார்கள். ஆகவே அதுவே போதுமானது. ஆமாம், அப்போஸ்தலர் 4:13 பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியா இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இதே போதும் இல்லை, இயேசோடு கூட இருந்தவர்கள், அதைவிட மிஞ்சின ரபிகள் யூத மதத்திலும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சிலர் அவர் படிப்புரை இல்லாதனால் அவர் இதை எழுதியிருக்க முடியுமா என்று கேள்வி எழுப்புவார்கள். ரெண்டாவது, இந்த புஸ்தகத்தை கிரீக்கு மொழியிலே படிக்கும்போது மிக அருமையான சொற்பதங்கள் மற்றும் இலக்கண கட்டுமானம் இதில் இருக்கிறது. கிராமட்டிக்கலி அண்ட் சின்டாக்சிக்கலி ரொம்ப சிறந்த முறையில் எழுதப்பட்டதான வாக்கியங்கள். ஆகவே பேதுரு அப்படி எழுதியிருக்க முடியுமா? ஏன்னா அவருக்கு தாய்மொழி கிரேக்க மொழி அல்ல, அவருடைய தாய்மொழி அராமியம். ஸோ ஆகவே இந்த ரெண்டு காரணங்களால் அவர் எழுதியிருக்க முடியுமான்னு கேட்பாங்க. ஆனால் அவர் தான் எழுதினார் என்பதற்கான சான்றுகள் இதாக இருக்கலாம் என்றால், அவர் அடுத்த 30 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். 30 ஆண்டுகள் ஊழியம் செய்தபோது கிரேக்க மக்களோடு பேசி பழகக்கூடிய ஏராளமான வாய்ப்பு இருந்தது. ஆகவே அது போதும் இல்லை. 30 ஆண்டு ஒரு மொழி, ஏற்கனவே ஒரு சிறு வயதில் அந்த கிரேக்க மொழியெல்லாம் கொஞ்சம் தெரியும். அதுபோக 30 ஆண்டுகள் ஊழியம் செய்த போது அவருக்கு கொஞ்சமே கிரேக்க தெரியாதுன்னு பேசுகிறது அப்பட்டமான தவறான வாதமாகத்தான் இருக்க முடியும். ஆகவே 30 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்த அறிவே அவருக்கு தெளிவாக எழுத உதவி செய்யும். அடுத்ததாக இன்னொரு கருத்து, அவர் கைப்பட எழுதவில்லை, அவர் சொல்ல சொல்ல சீலா எழுதியிருக்கலாம். ஏன்னா சீலாவுக்கு கிரேக்க மொழி இவரை விட அதிகமாக தெரியும் என்று கருதுகிறார்கள். ஆகவே சீலா எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். மற்றபடி நாம் பார்க்கிறவனமாக இந்த பேதுருவுக்கு வேறு பெயரும் உண்டு. கேபா என்று சொல்லுவாங்க. கேபா என்றால் அது அராமிய மொழியிலே அந்த பெயர் வரும். அதனுடைய பொருளும் பேதுரு என்கிற வார்த்தையுடைய பொருளும் பாறை அல்லது கல் என்று தான் அது பொருள். அது மட்டுமல்ல, இப்போ யோவான் என்ற பெயர் பைபிளில் பல இடத்துல இருக்கிறது, பலருக்கு இருக்கிறது. ஆனால் பேதுரு என்கிற பெயர் இவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. பைபிளிலே பேதுரு என்கிற பெயரோடு இருக்கிற ஒரே நபர் இவர் மட்டும்தான். அது பேதுருக்கான சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக பேதுரு இது ஆகவே சீலாவை கொண்டு இதை எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த நிருபத்தில் ஓரிரு இடங்களில் அவர் பழைய ஏற்பாட்டை மிக அழகாக நேர்த்தியாக கையாளுகிறார். பழைய ஏற்பாட்டை நேர்த்தியாக கையாளுவது மட்டுமல்ல, குறிப்பாக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் உள்ள சில வசனங்களுக்கு கொடுத்த விளக்கங்களையும் அது இயேசு தன்னோடு எப்படி பேசினார் என்பதை குறித்தும் இந்த நிருபத்தில் பல குறிப்புகளை காண முடியும். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது சங்கீதம் 118:22 படிக்கும்போது, சங்கீதம் 118:22
வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அதாவது யூத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள் அல்லவா? அதை பேதுரு தன்னுடைய நிருபத்தில் கோட் பண்ணியிருக்கிறார். அதை அப்போஸ்தலர் நடவடிக்கையிலும் இதே வார்த்தை அங்கே வருகிறது. அதுபோல் இங்கேயும் 2ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனத்தை படிக்கும்போது, ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேறப்பட்டது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீடு கட்டுகளால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று என்று சொல்கிறார். இவ்வளமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசுவை நேரடியாக அல்லது இயேசுடைய பணியோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை அவர் இவ்வளமாக ஓரிரு இடங்களில் குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக இது எழுதப்பட்ட காலம் எதுவாக இருக்கலாம் என்றால் கிபி 64 நீரோடைய அந்த உபத்திரவம் தொடங்கினது என்று சொல்கிறாங்க. ஆகவே அந்த 64க்கு சற்று முன்னாக அது எழுதப்பட்டிருக்கலாம், அல்லது அந்த நீரோடைய உபத்திரவம் முடிவதற்கு முன்பாக இது எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். இரண்டாவதாக இன்னொரு காரியம், என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டது? என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டது என்றால், நாம் ஏற்கனவே பார்த்தோண்டமாக கிறிஸ்தவர்கள் இந்த நீரோவால் வருகிற துன்பத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள். நீரோ ரொம்ப கொடுமைப்படுத்தினார். அதுக்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல்கள் ஏற்பட ஆரம்பித்தன. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு 10-20 வருஷம் எல்லாம் கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் ஒரே இனமாக அல்ல ஒரே குழுவாக ஒரே மதமாக பார்த்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த ரோமர்களுக்கு புரிந்து கொண்டது, யூதர்களுடைய நம்பிக்கை வேறு, கிறிஸ்தவருடைய நம்பிக்கை வேறு. சில தொடர்புகள் உண்டு, ஆனால் முற்றிலும் வேறுபட்ட நம்பிக்கையுடையவர்கள் என்று ரோமர்கள் புரிய ஆரம்பித்தார்கள். அது ஒரு காரணம் கிறிஸ்தவர்கள் மீது அதிகமான துன்பம் வர காரணம். ஏன்னா ரோம சட்டப்படி யூத மதம் பாதுகாக்கப்பட்ட மதம். அப்படின்னா யூத மதத்துக்கு அஃபிஷியல் கிராண்ட் உண்டு, அந்த அங்கீகரிக்கப்பட்ட மதம்னு நம்ம சொல்ல முடியும். கிறிஸ்தவத்துக்கு அங்கீகாரம் கிடையாது. அங்கீகாரம் இல்லாத ஒரு மதத்தை சார்ந்த ஒருவரை கொலை செய்தாலும் தவறு ஒன்றும் இல்லை. அதுதான் அன்றைக்கு இருந்ததான ஒரு சூழல். ஆகவே காலப்போக்கில் கிறிஸ்தவம் வேறு என்பதை புரிந்தபடினாலே கிறிஸ்தவர்களை தாக்குறவங்களை துணிஞ்சு தாக்குனாங்க. அதுவரை யூத மதத்துடைய பிரிவுன்னு சொல்லி தாக்காமல் இருந்தாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் தாக்குவாங்க. காலப்போக்கில் அதிகமாக தாக்க ஆரம்பித்தார்கள். இவ்வளமாக தாக்கப்பட்டபடினாலே கிறிஸ்தவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தார்கள். அந்த உபத்திரவத்தில் இருந்த அரசியல் சமூக ரீதியாக உபத்திரவத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் எப்படி அந்த எதிர்ப்பை எதிர்கொள்வது என்பதை குறித்து, அதாவது எதிர் சூழல் இருக்கிற சூழலிலே அரசியல் சமூக சூழல் எதிர்ப்பாக இருக்கும்போது அந்த எதிர்ப்புகளை எப்படி எதிர்கொள்வது அல்ல கையாள்வது என்கிறதான ஆலோசனையை இந்த நிருபத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அதோடு நில்லாமல் மறுபிறப்புன்னு சொல்லும்போது மறுபடியும் பிறத்தல், கிறிஸ்துக்குள்ளாக புதிய பிறத்தல் என்பது புது நம்பிக்கை, புதிய குணங்கள், புதிய பொறுப்புகளை தரும் என்பதை இந்த நிருபத்திலே அவர் எழுதியிருக்கிறார். இனி நாம் இந்த நிருபத்திற்கு உள்ளாக செல்வோம். இந்த நிருபத்தை முடியுமானால் இன்றைக்கு இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து முடித்துள்ளான்னு நினைக்கின்றேன். சரி, முதல் 3 வசனங்களை முதலாவது படிப்போம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறியிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுள். பொதுவாக இந்த முதல் நூற்றாண்டில் நிருபங்கள் எழுதும்போது யார் யாருக்கு எழுதுவா என்பதை எழுதிவிட்டு ஒரு வாழ்த்துதலை சொல்லுவாங்க. அந்த வாழ்த்துதல் போது தான் இது. பவுலுக்கு நிருபங்களையும் நீங்கள் சாதாரணமாக எல்லா நிருபங்களையும் பார்க்க முடியும். இந்த நிருபத்திலும் அதே போன்ற ஒரு வாழ்த்து இருக்கிறது. அடுத்ததாக முதல் வாக்கியத்திலே
இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்று தன்னையே அறிமுகப்படுத்துகிறார். தன்னை இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர், அதாவது அனுப்பப்பட்டவன் என்று சொல்கிறார். இன்றைக்கு பலர் அப்போஸ்தலர் என்று தங்களை சொல்கிறாங்க. அந்த வார்த்தையின்படி ஒருவர் தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்வது தவறல்ல. ஏன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே அப்போஸ்தலன் தான். இந்த உலகத்திலே நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் அவருடைய நற்செய்தியை சொல்வதற்காக. ஆனால் அஃபிஷியல் கிராண்ட் என்று சொல்லுவாங்கல்ல, ஒருவனை அலுவல் ரீதியாக அப்போஸ்தலன் என்று சொன்னால் அது நமக்கும் பொருந்தாது, இன்றைக்கு எவருக்குமே பொருந்தாது. அது முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த 12 பேருக்கும் தான் அது பொருந்தும் அஃபிஷியலி. வேறு ஒரு சிலரை கூட பைபிள் அப்போஸ்தலர் சொல்கிறது. உதாரணமாக பவுலை அப்போஸ்தலர் சொல்கிறாங்க. ஆனால் பவுலை சிறப்பு அப்போஸ்தலர் அல்லது புற இனத்தவருக்காக ஆண்டவர் பயன்படுத்தின அப்போஸ்தலர் என்று சொல்லுவாங்க. ஆகவே இங்கே பேதுரு தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்கிறபடினாலே இன்றைக்கு பிரசங்கிகள் தங்களை அப்போஸ்தலன் என்று சொல்வாரானால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை என்று தான் கருத முடியும். ஏனென்றால் அப்போஸ்தலனாக இருப்பதற்கு பல தகுதியை முதல் நூற்றாண்டிலே நிர்ணயித்தாங்க. இயேசோடு இருந்திருக்கணும். எப்படி இருந்திருக்கணுமாதான்? யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதல் அவர் பரமேறி போன நாள் வரைக்கும் நம்மோடு இருந்தவர்கள்ங்கிற வார்த்தை இருக்குது. ஆகவே அந்த தகுதி உடையவர்களை தான் யூதாசுக்கு பதிலாக தெரிந்தெடுத்தார்கள். அப்போ அந்த தகுதியுடைய ஒருவர் தான் அப்போஸ்தலன் என்று தன்னை சொல்ல முடியும். அல்லது ரெண்டாவது ஒரு உரிமை உண்டு, பேதுருவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவர் பவுலை அழைத்தார். அந்த பவுலை பேதுரு அங்கீகரித்திருக்கிறார். பைபிளில் நமக்கு ஆதாரம் இருக்குது. இந்த 2 தகுதியுடையவர்கள் தான் குறைந்தபட்சம். இன்னும் தகுதி நிறைய உண்டு, அதை சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். வேற ஒன்றும் இல்லை, ஒரு கஷ்டமே இல்லை. அவங்களுக்கு சொந்த சொத்து இருக்கக்கூடாது, நாடோடிகள் போல திரியணும். இதெல்லாம் அப்போஸ்தலனுக்கான தகுதிகள். இன்றைக்கி அப்படி தானா? அப்போஸ்தலன் என்று சொல்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கிறதா? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் பைபிளில் இருக்கிற ஆதாரங்கள். ஆனால் பேதுருக்கு இந்த தகுதி அத்தனையும் பொருந்தும். கிறிஸ்துவோடு இருந்தவர், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கண்டவர், கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர், துன்பம் அனுபவித்தவர், சொத்துக்களை எல்லாம் விட்டவர், எருசலேமில் ஆரம்பித்து நாடோடி போல வாழ்ந்து ரோமுக்கு சென்றவர். சொந்த வீடு இருந்தால் அவர் ரோமுக்கு போக மாட்டார். இருந்தது, வீடெல்லாம் இருந்தது. அவைகளெல்லாம் அற்பம் என்றும் குப்பை என்றும் எண்ணினார்கள். இன்றைக்கு அப்போஸ்தலன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு வீடு போதாது, 2 வீடு போதாது, 3 வீடு போதாது. நம்ம தான் யோசிக்கணும். சரி, அடுத்ததாக அவர் இந்த நிருபத்தை யாருக்கு எழுதுகிறார் என்றால், பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறியிருக்கிறார். இந்த 1 2 3 4 5 மாகாணங்கள் வருகிறது. இந்த 5 மாகாணங்களும் ஆசியா மைனரில் இருந்தாங்க. ஆசியா மைனர்னால் ரோம பேரரசுக்கு உட்பட்ட ஒரு பகுதி. இன்றைய இதில் சொல்வதாக இருந்தால் இன்றைய வடக்கு துருக்கியில் இந்த பகுதிகள் இருக்கின்றன. அந்த பகுதியில் கிறிஸ்தவம் பரம்பி இருந்தது. அந்த இடத்துல இருக்கிற சிதறி இருக்கிறவர்களுக்குன்னு சொல்கிறார். சிதறி இருக்கிறவங்கன்னா பொதுவாக யூதர்கள் எருசலேமிலிருந்து சிதறி போனார்கள். டயாஸ்போரான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கிறது, அது கிரீக் வார்த்தை. டயாஸ்போரான்னா சிதறி போனவர்கள், சிதறி பல்வேறு இடங்களில் வாழ்கிறவர்கள். ஆகவே இங்கே சிதறி இருக்கிறவர்கள் என்று சொல்லும்போது சிலருடைய வாதம், இது சிதறி இருக்கிற யூத கிறிஸ்தவர்களை மட்டுமே இவர் இங்கே சொல்லுகிறார்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏனென்றால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற கலாத்தியா இவையெல்லாம் மெஜாரிட்டி ஜென்டைல் சர்ச்சஸ், அப்படின்னா புற இனத்தவருடைய சபைகள். ஆகவே இது வெறும் யூத கிறிஸ்தவர்கள் எழுதப்பட்டதல்ல, யூத கிறிஸ்தவர்களும் புற இன கிறிஸ்தவர்களும் இணைந்து வாழ்ந்த சூழலில் எழுதப்பட்டது. ஆகவே 2 பேரும் மனதில் கொண்டு தான் எழுதப்பட்டது. ஆகவே இங்கே சிதறீர்கள்ங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு யூத கிறிஸ்தவர்கள் மட்டும் என்று முடிவுக்கு வரக்கூடாது. ஏன்னா நமக்கே தெரியும், கலாத்திய நிருபத்தில் ஜென்டைல் சர்ச்சில் பிரச்சனை வந்துச்சு.
யூத முறைமைகளின்படி. ஆகவே இது தெளிவாக காட்டுகிறது என்னவென்றால், யூதர்களும் புற இனத்தரும் கலந்திருந்த சபைக்கு தான் அதை எழுதுகிறார். அடுத்தது 2ஆம் வசனத்தில், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே, அதாவது பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே, இந்த வசனத்தில் பிதாவுடைய பேர் இருக்கிறது, குமாரனுடைய பேர் இருக்கிறது, பரிசுத்தாவினுடைய பேர் இருக்கிறது, திரித்துவமும் இங்கே இருக்கிறது. இன்றைக்கி அநேகர் திரித்துவத்தை மறுதளிக்கிறாங்க. எல்லாம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்று என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா பொதுவாக யூதர்களுடைய பேச்சு வழக்கில் ஒரு காரியத்தை 2 முறை சொல்லுவாங்க. எதுக்காகனா வலியுறுத்துவதுக்காக அப்படி சொல்லுவாங்க, எம்பசைஸ். அப்படி சொல்லுவதாக இருந்தால் 2 தான் வந்திருக்கணும். ஆனால் இங்கே 3 வருகிறது. ஆகவே இலக்கணப்படியே இது 3ம் ஒன்றல்ல, 3ம் 3 வெவ்வேறு நபர்கள். ஆனால் தெய்வீகத்தில் ஒருவர் என்று சொல்வதை 1 என்பது சரியாக இருக்கும். அதில் தான் தேவனுடைய முன்னறிவின்படியே ப்ரோக்னோசிஸ் என்கிறதான கிரேக்க வார்த்தை. ப்ரோனாலே நமக்கு தெரியும், முன் இல்லையா? ஏற்கனவே முன்னறிந்தபடி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே, பரிசுத்தாவியனுடைய பிரதான பணிகளிலே ஒன்று நம்மை பரிசுத்தப்படுத்தல். பரிசுத்தப்படுத்தல்லாம் வேறு ஒன்றுமில்லை, நம்மை கிறிஸ்துக்கென்று பிரித்தெடுத்தல்லாம் அந்த வேலை கிறிஸ்து ஆவியானவர் செய்கிறார். அவர் என்ன செய்கிறாராம் பாருங்க, கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் என்கிற வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுங்கிற வார்த்தையை நமக்கு ஞாபகம் இருந்ததுன்னா நம்ம எபிரேயரில் படிச்சிருக்கிறோம். இந்த வார்த்தை லேவியராகமம் 14ஆம் வசனத்தில் நம்ம படிப்போமானால் எதை குறிக்கிறது என்றால், இஸ்ரவேல் தேசம் பிரித்தெடுக்கப்பட்ட நிகழ்வை, அந்த உடன்படிக்கை நிகழ்வை தான் இது மையப்படுத்தி பேசுகிறது. ஆகவே அங்கே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதல் என்று சொல்லும்போது, எப்படி இஸ்ரவேல் தேசம் ஒரு புது இனமாக, ஒரு புதிய தேசமாக, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசமாக மாறியதோ, அதுபோல கிறிஸ்தவர்கள் இங்கே புதிய ஒரு கம்யூனிட்டியாக, புதிய ஒரு சமூகமாக கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலை எப்படி அவர் இரத்தம் தெளித்து பிரித்தெடுத்தாரோ, இங்கே அதுபோல கிறிஸ்துவின் இரத்தத்தால் பிரித்தெடுக்கிறார். அதாவது we are a new community என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக தெளிக்கப்படுதலும் தெரிந்து கொள்ளப்பட்ட, இந்த வார்த்தையை இன்றைக்கி நீங்கள் நம்ம சர்ச்சுகளில் அதிகம் பிரசங்கம் பண்ணுறதில்ல. பட் இறையில போயிட்டீங்கன்னா தெரிந்தெடுக்கப்பட்ட என்கிற வார்த்தை அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட என்கிற வார்த்தை மிக மிக முக்கியமான. ஏன்னா சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம குமரி மாவட்டத்திலும் அல்லது நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட இந்த கருத்து பரவி வருகிறது. என்ன பரவுகிறன்னா, சில குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும்தான் இயேசு மரித்தார், அவர்கள் மட்டும்தான் மீட்படைய முடியும் என்கிற ஒரு கருத்து. அதுக்கு தான் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை என்று சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கவனமாக படிப்பீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டது என்று நாட் இண்டிவிஜுவலி, தனிப்பட்ட ஒரு மனிதனையும் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அதுக்கு வசனம் எங்கே இருக்கிறென்றால் இதே அதிகாரத்தில் இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிப்போமானால், அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்கள் வெளிப்பட்டார். ரொம்ப தெளிவாக இருக்கு. எப்படி கிறிஸ்து தான் முன்குறிக்கப்பட்டார், கிறிஸ்துக்குள் விசுவாசமாக இருக்கிறவர்களைத்தான் தெரிந்து கொண்டார். நீங்கள் இன்னும் வசனங்கள் உண்டு. எபேசியரில் ஒரு வசனம் இருக்குது, ரோமரில் ஒரு வசனம் இருக்குது. சிலர் இந்த வசனங்களை என்ன செய்வாங்கன்னா, இண்டிவிஜுவல் கிறிஸ்டியனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் கிறிஸ்டியனுக்கு அப்ளை பண்ணி விசுவாசிக்க இருக்கிறவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனால் கவனமாக படிச்சிங்கன்னா அப்படி வரல. புதிய ஏற்பாடு மிக தெளிவாய் சொல்கிறது, கிறிஸ்துதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர், கிறிஸ்துதான் முன்குறிக்கப்பட்டவர், அவரை விசுவாசிக்கிற அனைவரும் முன்குறிக்கப்பட்டவர்களாக கருதப்படுவர். அதாவது இப்படி நம்ம எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்டியன்னு சொல்கிறோம். ஒய் ஆர் வி கிறிஸ்டியன்? நாம் தனிப்பட்ட முறையில் கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்படியானால் நாம் எப்படி கிறிஸ்தவர்களாக ஆகிறோம்? கிறிஸ்துவோடு நம்மை அடையாளப்படுத்துகிறபடினால் நாம் கிறிஸ்தவர்கள்.
அப்போ அவருடைய பெயர் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் கிறிஸ்துவா இருக்கிறபடினாலே அவருக்கு பேர் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல தெரிந்தெடுக்கப்பட்டது கிறிஸ்து. அந்த கிறிஸ்துக்குள்ள நாம் தெரிந்தெடுக்கப்பட்டது. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். பரதேசி என்ன வார்த்தை? இங்கிலீஷில் சோஜார்னஸ் வரும். பரதேசினா தேசமற்றவன். இப்போ ஒரு கேள்வி, அப்போ நாம் தேசமற்றவர்களா? அதுக்கு பொருள் என்னன்னா, இவங்க நல்லா புரிஞ்சுங்க, இவங்க எல்லாம் ரோம பேரரசுடைய குடிமக்கள். ஒரு சிலரை தவிர இவர்கள் அடிமைகள் சிலர் வந்தாங்க. அடிமைகளை தவிர வேறு யாரெல்லாம் சபையில் இருந்தார்களோ அவர்களெல்லாம் குடியுரிமை பெற்றவர்கள், ரோம குடியுரிமைகள். பவுலே இடத்துல சொல்லலாம், நான் ரோமன்னு சொல்லார்ல. ஆனால் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் தங்களை பரதேசியாய் கருதினார்கள். ஏனென்றால் மேசியாவுடைய ராஜ்யம் இன்னும் அமைக்கப்படவில்லை. மேசியாவுடைய ராஜ்யத்திட்ட குடிமக்கள் நாங்கள். ஆனால் அந்த ராஜ்யம் அமைக்கப்படாமல் இருக்கிற அப்படின்னாலே நாங்கள் இப்போது ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிறோம். அப்ப ராஜ்யத்துக்கு வெளியில் இருக்கிறவங்க யாரு? பரதேசி. எங்களுடைய சொந்த தேசத்தில் இப்போது இல்லை. எங்க சொந்த தேசத்தில் நாங்கள் இல்லாதபடினால தங்களை பரதேசிகளாய் கருதினார்கள். நாம் இந்தியர்கள் தான், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மேசியாவுடைய ஆட்சி அமைக்கப்படும் வரை நாமும் ஒரு விதமான பரதேச வாழ்க்கையை தான் வாழ்கிறோம். சரியா? அதைத்தான் அவர் சொல்கிறார். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. சமாதானங்கிற வார்த்தைக்கு கிரீக்கில் எய்ரேனே அல்லது நம்ம இன்னைக்கு ஐரின்னு பேர் போடுங்களா, அந்த ஐரின்கிற வார்த்தை இதிலிருந்து வந்தது தான். இதுக்கு கிரேக்க இணையான வார்த்தை ஷாலோம்னு சொல்லுவாங்க. இங்கே யூதர்கள் எப்போவுமே ஷாலோம்னு ஒருவர் கண்டு வாழ்த்துவார்கள். இவ்வளமாக அவர் வாழ்த்தி கொண்டு 3வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை ஒரு ப்ரைஸிங்கை எழுதுகிறார். ப்ரைஸிங்னா ஆக்சுவலி ப்ரைஸஸ் காட் ஃபார் த சர்ச். சபைக்காக அவர் தேவனை துதிக்கின்றார். 3ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம் வரை சபைக்காக அவர் தேவனை துதிக்கிற ஒரு பாடல் என்று தான் அதை சொல்ல முடியும். அதை தொடர்ந்து படிப்போம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தெழுந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். இதில் ஒரு வார்த்தை ரொம்ப, இது மேலோட்டமாக பார்த்தால் ரொம்ப எளிமையான வார்த்தை தான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே, நல்லா புரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கையை உண்டாகும்படி. அப்படின்னா உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிப்பதினாலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நீ முடிவே இருக்காது. அந்த பொருளை நம்ம சொல்லல, நித்திய ஜீவன் சொல்லல, ஆல்மோஸ்ட் அதே அந்த வார்த்தைக்கு இணையான வார்த்தை தான் அது. இந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தல் மேல் வைக்கிற நம்பிக்கையின் மூலம் தான் வருகிறது. அது மட்டுமல்ல, தமது மிகுந்த இரக்கங்களின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். ஒரு கேள்வி, மறுபடியும் ஜனிப்பித்தல் என்றால் என்ன? கிரேக்க மதத்தில் மறுபிறப்புங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. மறுபிறப்புங்கிற கான்செப்ட்னா ஒருவன் மரித்த பின்பு இன்னொரு பிறவி எடுப்பானுங்கிற ஒரு கருத்து இருக்குது. கிரேக்க தத்துவ ஞானி பிதாக்கரசும் அதை முதலாவது சொன்னது. இங்கே இந்தியாவிலேயும் புத்த மதத்தில் உண்டு. பிற்காலத்தில் அந்த தாக்கம் இந்திய மதங்களிலே இருக்கிறதை நாம் காண முடியும். ஆனால் அந்த கருத்தல்ல மறுபடியும் பிறத்தல். இங்கே இந்த மறுபடியும் பிறத்தல் என்பது கிரேக்க சொல்லில் அனாஜெனசிஸ் என்கிறது. அனாஜெனஸ்னா அனா என்றால் ரெண்டாவது என்ற பொருள், அது மறுபடியும் பொருள். ஜெனசிஸ் என்றால் அதான் ஜெனிசிஸ் சொல்லல, ஆதியாகமம், ரெண்டாவது பிறந்தல். இப்போ ஒரு கேள்வி,
நாம் உயிரோடு இருக்கும்போது ரெண்டாவது பிறக்க முடியுமா? இங்கே நல்லா புரிஞ்சுனுங்க. மரித்த பின் பிறப்பதல்ல. ஏன் தெரியுமா? மரித்த பின் பிறந்தவங்களுக்கு இவர் எழுதலை. யாருக்கு எழுதுறாரு? உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தான் எழுதுறாரு. அவ உயிரோடு இருக்கிறவங்களை எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? அதை எப்படி ஜெனிப்பிக்க முடியும்? அதனுடைய பொருள் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது, அதாக அந்த வார்த்தை இயேசு மரித்தெழுந்து எழுந்ததினாலேன்னு சொல்லார். இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் அனைத்து கிறிஸ்தவர்களும் நாம் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கின்றோம், ஜீவனை பெற்றிருக்கின்றோம். அப்போ உயிர்த்தெழுதலை நம்புவது தான் ஒரு விதத்திலே மறுபடியும் பிறத்தல். ஏன்னா இன்றைக்கு இந்த வார்த்தை பல இடங்களிலே தவறாக விளக்கப்பட்டு வருகிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்தார் என்பது விசுவாசிப்பது நாம் மறுபடியும் பிறந்தது சமானது. அது இன்னொரு இடத்துல வருகிறது. நான் அப்போ அங்கே கொஞ்சம் கூட டீட்டெயிலாக வளர்க்குறேன். இங்கே இது மட்டும் போதும். சரி, அடுத்ததாக கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த சுதந்திரம்? நீங்கள் மறுபடியும் பண்ணிக்கப்பட்டதுனாலே உங்களுக்கு ஒரு வாடாத சுதந்திரம் இருக்குல்ல, அது எங்கே இருக்குதான்? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல முதலாவது கவனிக்க வேண்டியது 5ஆம் வசனம், கடைசி காலம். இந்த கடைசி காலம்னா என்ன என்றால், புதிய ஏற்பாடில் கடைசி காலத்தை 2 கோணத்தில் அணுக முடியும். ஒன்று எல்லாற்றுக்கும் கடைசியில் இருக்கிற கடைசி காலம், இன்னொன்று இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்தே கடைசி காலமாய் கருதப்படுகிறது. இதை நம்ம எபிரேயரில் படித்தோம். இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாய் வெளிப்படுத்தினார். அப்படின்னா கிறிஸ்து பிறந்ததிலிருந்தே கடைசி காலம் ஆரம்பித்து விட்டார். கிறிஸ்து பிறந்ததிலிருந்தே அந்த கடைசி காலம் ஆரம்பித்து இப்போது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி காலம் அது அல்ல. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற கடைசி காலம் இந்த உலகம் முடிவுக்கு பின்பாக நாம் இன்றைக்கு பெற்றுக்கிறோமே, ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லலாம் இல்லை, அதனுடைய பரிபூர்ணத்தை காண்போம். ஏன்னா இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொன்னால் சிலருக்கு அது என்னன்னு புரியாது, நமக்கே என்னன்னு புரியாது. ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லணும், என்ன ரட்சிப்பு? எதை காட்ட முடியாது, ஒரு பொருள் அல்ல அது, அதை காட்ட முடியாது. அது கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் நமக்கு இருக்கிறான ஒரு புதிய நம்பிக்கை. ஆனால் இந்த நம்பிக்கை ஒரு நாள் வெளிப்படுமா? எப்போ வெளிப்படுமா? கடைசி காலங்களில் வெளிப்படும். அது எப்படி என்றால், அதான் தொடர்ந்து படிக்கும்போது, வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டுகிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே, இந்த இடத்துல தேவனுடைய பலம் நம்ம சொல்கிறது மீண்டும் உயிர்த்தெழுந்ததுனாலே. அதை என்ன சொல்லாங்கன்னா, இன்றைக்கு நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் இதை குறித்து. தேவனுடைய வல்லமை எப்போ முழுமையாக வெளிப்படுமாம் என்றால், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பும்போது. ஆச்சரியமாக இருந்தது. இட் இஸ் நாட், நம்ம பொதுவாக என்ன நினச்சிக்கணும் தெரியுமா, தேவன் சர்வ வல்லமையினால் இந்த உலகத்தை படைத்தார் என்று. அந்த எழுத்தாளர் சொல்கிறாரு, அந்த கமாண்டேட்டர், இட் இஸ் நாட் தட். படைத்த போது அவருடைய முழு வல்லமையும் வெளிப்படவில்லையா? அவருடைய முழு வல்லமையும் மரித்தோரை உயிரிழவு செய்யும்போது வெளிப்படும். ஏன்னா படைத்ததில் ஒருவர் நாமும் மனிதன் படைக்கப்பட்டான். அவன் மரித்து போகிறான், ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறான். அந்த முடிவுக்கு வராமல் அவனுக்கு மீண்டும் ஜீவன் கொடுத்ததான் தேவனுடைய முழு வல்லமைக்கு சான்று என்று ஒரு எழுத்தாளர் சொல்கிறார். ஆகவே தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம். இனி பழைய ஏற்பாடில் இந்த சுதந்திரம் எதுன்னா இஸ்ரவேல் தேசம். இப்போ நம்ம கேட்கணும், ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை ஆபிரகாம் அழைச்சார், வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. பாருங்க, எகிப்திலிருந்து அந்த சுதந்திரத்தை அப்படி வெளியே கொண்டு வரார். அதுக்கு ஒற்ப உள்ள வார்த்தை. அப்படியானால் எப்படி இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் பாதுகாத்தாரோ, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எகிப்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எகிப்தில் நெருப்பில் கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்தில் இஸ்ரவேல் மக்களோடு இருந்து காத்த தேவன், துன்பப்படுகிற உங்களை எப்படி இஸ்ரவேல் மக்களை காத்து வெளியே கொண்டு வந்தாரோ அதுபோல உங்களை காத்து வெளியே கொண்டு வருவார். அதான் நம்பிக்கை. நல்லா புரிஞ்சுங்க. துன்பத்தில் இருக்கிற சபைக்கு எழுதுகிறார், துன்பத்தை சந்தித்து கொண்டிருக்கிற சபைக்கு சொல்லார். ஆகவே இஸ்ரவேலுங்கிற தன்னுடைய சுதந்திரத்தை, தன்னுடைய சொத்தை அவர் எகிப்தில் அழித்து விடவில்லை.
அல்ல எகிப்தியர் அழிக்க முடியவில்லை. அதுபோல உங்களையும் அவர் வெளியே கொண்டு வருவார். எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரவேலை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தாரோ, உங்களையும் பாதுகாத்து வெளியே கொண்டு வந்து கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற அந்த ரட்சிப்பில் உங்களை கொண்டு வருவார் என்று அருமையான ஒரு ஒப்பீடை அவர் கொடுக்கின்றார். அடுத்தது, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இதில் எப்படி எகிப்தியரை மன்னிக்கவும் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து காத்து கொண்டு வந்தது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததோ, அதுபோல இந்த காலத்தில் நாம் இந்த நெருக்கடியிலே சென்றாலும் நாம் அந்த மகிமையை காண்போம், நாம் அந்த ரட்சிப்பினுடைய முழுமையை காண்போம் என்கிறது நமக்கு சந்தோஷத்தை தருகிறதாம். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம். இன்றைக்கு கிறிஸ்தவ பிரசங்கங்களை நான் யூடியூப்பில் சில வேளை கேட்பேன், ரொம்ப வேதனையாக இருக்கும். இவங்க வருவதுக்கு முன்பாக கூட ஒரு ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சருக்கு மெசேஜ் தான் கொஞ்சம் நேரம் கேட்டேன். எதுக்குன்னா அதை கேட்டு எனக்கு இன்னும் கிடைக்க போகிறது ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறாங்க, எப்படி கிறிஸ்தவர்களை நாசமாக்குகிறார்கள், நயவஞ்சகமான வார்த்தைகள். அவர் சொல்கிறார், துன்பப்பட வேண்டிய அவசியமானது. சொல்லுவாங்க, ராஜாவுக்கு பிள்ளைக்கு எதுக்கு துன்பம்? ராஜாவுக்கு பிள்ளையா இருக்கிறனால தான் துன்பம். ஏன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்? இந்த சபை எங்கே இருந்த பரதேசியாக இருந்தார்கள். நீங்கள் ராஜ்யத்தில் இன்னும் வரலை. நீங்கள் இன்னும் ரொம்ப பேர் சென்றதான அந்நிய தேசத்தில் தான் இருக்கிறீங்க. ஆகவே துன்பப்பட வேண்டியது அவசியம். ஆனால் இது முடிவல்ல. தொடர்ந்துபடிங்க, இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். இது இஸ் எ டெம்பரரி. இல்லை, அருமையான ஒரு பாட்டு கூட ஒன்றுல, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பது நான். இந்த வசனத்தை வச்சு தான் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இல்லை, அதில் அடுத்ததாக 7ஆம் வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். இது நமக்கு நான் தெரிஞ்சது தான் இல்லை. இன்றைக்கி நம்ம அணிகிற அணிகலன்களில் வெள்ளி, கோல்டு, இப்போ பிளாட்டினம் வர வந்துட்டு நினைக்கிறீங்களா? அதான் விலை கொண்டதா பிளாட்டினம். அது ஒரு அன்றைய காலத்துக்கு இருந்திருக்காதான் இருக்கலாம். அன்றைக்கு இருந்ததில் கோல்டு. அதனால சொல்லார், அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, அது என்ன செகண்ட் கமிங், இந்த இடத்துல அது ராப்சாரை சொல்லலை, 2ஆம் வருகையை சொல்கிறது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையுமாக காணப்படும். அதை ஒரு ஆங்கில எழுத்தாளர் விவரணமாக எழுதியிருந்தார், ஃபெய்த் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் த கோல்டு. பொன்னை விட அதிக விலையேறப்பட்டது விசுவாசம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த விசுவாசமும் சோதிக்கப்படும். பொன் சோதிக்கப்படுமானால், லாஜிக்காக சொல்லார் இல்லையா, அதாவது எகிப்திலிருந்து தன்னுடைய மக்களை பாதுகாத்து கொண்டு வந்தார், அதுபோல நம்மை நிச்சயமாக வெளியே கொண்டு வருவார். ஆனால் அதற்கு முன்பாக சோதிக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து, இது ஒரு முக்கியமான வார்த்தை, இப்பொழுது தரிசியாமல் இருந்தும். எப்பொழுது இது எழுதப்பட்டது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிபி 64 இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்று 24-25 ஆண்டுகள் தான் ஆகியிருந்தது. அப்போவே விசுவாசிகளை பார்த்து என்ன சொல்லார்? தரிசியாமல் இருந்தும். ஆனால் இன்னைக்கு பிரசங்கங்கள்லாம் எப்படி? ஒரு நண்பர் ஒரு சபையை குறித்து என்னட்ட சொன்னார், அந்த சபைக்கு போகிறவங்க எல்லாம் தரிசனம் காணணுமா. அப்போ ஒரு புதிய விசுவாசி போயிருந்தார். அந்த விசுவாசியை நான் நேரடியாக பார்த்து பேசியிருக்கிறேன், இடத்த நான் சொல்லலை, அது நல்லா இல்லை. அப்போ சபையில் வந்து எல்லாரும் போன வாரத்தில் கண்ட சாட்சியை சொல்லணும். அப்போ எல்லாரும் சாட்சி சொல்ல ஆரம்பித்தாங்க, நான் இயேசுவை சிங்கம் போல கண்டேன் அப்படின்னு. கடைசியில் ஒரு விசுவாசி என்ன சொல்லுன்னு தெரியலை. அவர் சொன்னாங்க, இயேசுவை கோழி போல் அவர் என் மீது இறங்கினதாக நான் பார்த்தேன். அந்த மனிதனோட நேரடியாக பார்த்து பேசியிருக்கேன், அதனால துணிஞ்சு சொல்லுவார், இடத்த மட்டும் சொல்ல ரொம்ப இல்லை. ஆனால் சொல்றாரு, அவரை தரிசியாமல் இருந்தோம். அவரை நான் கண்டேன், பேதுருவாகிய நான் கண்டேன்.
யோவான் கண்டாரு, 12 அப்போஸ்தலர்கள் கண்டோம். ஆனால் நீங்கள் காணலை. ஆனால் காணாமல் இருந்தும் துன்பப்படுறீங்க. அதான் ஒரு தடவை ஒரு சபைக்கு போயிருக்கும்போது என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு தரிசனமே வரையல, நான் விசுவாசிதான். நான் ஆமாம், கேட்டது யாரும் இல்லை, இந்த சபைக்கு பாஸ்டர் ஒய்ஃப். எனக்கு தரிசனமே வரல, நான் விசுவாசிதான். நான் அந்த அளவுக்கு பிரசங்கங்கள் இன்றைக்கு பைபிளை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறது. பதில் சொல்ல, நீங்க தரிசிக்கல, நீங்க அவரை காணல, சொப்பனத்திலும் காணல, நேரடியாகவும் காணல. ஆனா விசுவாசிக்கிறீங்க, அந்த விசுவாசத்துக்காக துன்பப்படுறீங்க. சொல்லாரு, அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் கலிகூர்ந்து. என்ன அருமையான வார்த்தைகள்! மகிமை உள்ளவர்களாய், சந்தோஷமுள்ளாய், கலிகூர்ந்து. சந்தோஷம், கலிகூறுதல், கிரேட் ரிஜாய்ஸ் இல்லை. ஆக்சுவலி இந்த கலிகூறுதல்ங்கிற வார்த்தை சில ரிவல்ரி என்கிற வேர்டில் போய் நிற்கும். களியாட்டம் என்கிற வார்த்தை இங்கே அந்த கருத்தில் சொல்லவில்லை. மகிழ்ச்சியினால் வருகிற ஒரு உற்சாக குறிப்பு, உற்சாக துள்ளல் என்று கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிற என்பதற்கு நீங்கள் போகிற துன்பமும் ஒரு சான்று. presently it tells, not in the past, not in the future. அடைகிறீங்க. உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம் என்கிற ரீதியில் பேசுகின்றார். எனக்கு நேற்றைக்கு தான் இதை தியானிக்கும் போது எனக்கு ஒரு நினைவு வந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஈராக்கில் ISISI அந்த கொடுங்கோல் ஆட்சி நடந்தபோது ஒரு 11 கிறிஸ்தவர்கள், அது எந்த நாட்டை சார்ந்தவர்கள், ஈஜிப்ட் சம்திங், ஆமாம், அவங்கள மறுதளிக்க சொல்லும்போது அவங்க மறுதளிக்கவே இல்லை. ஆச்சரியமாக இருந்தது. அவங்க துப்பாக்கியை கழுத்தாரத்து கொண்டாங்களோ, கழுத்தாரத்துக்கு. அதில் முக்கியமான ஒரு இதை நான் கவனித்தேன். அதில் ஒரு மனுஷன் he was praying the Lord's prayer, கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லிக்கொண்டே இருந்தான். இல்லை, ஏனென்றால் இதெல்லாம் நம்ம ரொம்ப 2000 ஆண்டுக்கு முன்பு உள்ளதில்லை, இப்போ நடக்கிறத பார்க்குறோம். 2000 ஆண்டுகளாக இதுதான் சபைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் சொல்லாது, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். யோர் அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டாயிட்டு. ஆனால் இந்த பூர துன்பங்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு சான்றாக அல்ல ரட்சிப்பை அடைந்து கொண்டிருப்பதுக்கு சான்றாக இருக்கிறது என்று சொல்கிறார். அடுத்ததாக சொல்கிறார் மேலும் 10ஆம் வசனம், உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். பாருங்க, கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை. இன்னைக்கு விசுவாசிகள் பைபிளை இப்படி தான் படிக்கிறாங்களா? கிறிஸ்தவர்கள் இப்படி தான் படிக்கிறாங்களா? இல்லை பைபிள் காலேஜ் இப்படி தான் டீச் பண்ணுறாங்களா? மேலோட்டமாக ஆராதனை நடத்துவது எப்படி, பாட்டு பாடுவது எப்படி, செய்தி கொடுப்பது எப்படி என்று மேலோட்டமாக கற்றுக் கொடுக்கிறார்கள். நான் நியாயம் தீர்க்க வரவில்லை, அது தப்பானது. ஆனால் கிறிஸ்தவத்தை முறையாக கற்றுக் கொடுப்பது நல்லது. ஏன்னா கிறிஸ்துக்குள்ளே நாம் இருக்கிறது சந்தோஷம். எல்லா கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறான்னு தான் நான் நம்புகிறேன், irrespective of denomination. ஆனால் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறாங்களா? கேள்விக்குறி. கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், கிறிஸ்தவத்துக்குள்ளும் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவத்துக்குள்ளே இல்லை என்றால் கிறிஸ்தவத்தை அவன் அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியாது. கிறிஸ்துக்குள் இருந்தால் ஒருவேளை கிறிஸ்துக்குள்ளே மகிழ்ச்சியாக வாழ முடியும். கிறிஸ்துவோடு ஐக்கியம், கிறிஸ்துவோடு ஜெபிப்பது, அதன் மூலம் அவன் சந்தோஷமாக வாழ முடியும். ஆக அந்த விதத்திலே நான் யாரையும் நியாயந்திருக்கவில்லை. ஆனால் கிறிஸ்தவத்தை சரியாக அறியவில்லை என்றால் அவன் அடுத்த தலைமுறைக்கு கிறிஸ்தவத்தை கொண்டு போக முடியாது. அதான் இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லாரு, உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள். இப்போ ஒரு கேள்வி, தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் பாருங்க, அதான் கிராமர் ரொம்ப முக்கியம். சொல்லி கொண்டிருக்கிற இல்லை, முந்தின சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் சொன்னவர் அடுத்த வாக்கியத்தை நேர பாஸ்ட் டென்ஸில் சொல்றாரு. அப்படியானால பொருள் என்ன? பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளை சொல்றாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தீர்க்க தரிசிகள்,
அவர்களை இவர் சொல்லலை, அதில் கவனிக்கலாம். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன இந்த இடத்துல மெயின்லி ஹீ இஸ் டெல்லிங் த ஜூவிஷ் கிறிஸ்டியன்ஸ். அவங்களுக்கு அது தெரியும். அதனால் அப்போ புதிய ஏற்பாட்டில் உள்ள பிற இன கிறிஸ்தவர்களுக்கு தெரியாதா? அவங்களும் தெரியும். ஏன்னா அவங்களும் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. என்ன சொன்னாங்களாம்? இந்த ரட்சிப்பை குறித்து தான் சொன்னாங்க. நீங்கள் இனி பழைய ஏற்பாட்டில் போய் இசையா, எரேமியா, இசைக்கியல் எல்லாம் படிப்பீங்கன்னா அந்த மேசியா வந்து எவ்வளமான ஒரு ராஜ்யத்தை கொடுப்பார், அது எப்படி இஸ்ரவேல் தேச மக்களுக்கு ரட்சிப்பாகும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள்வா, அது கிறிஸ்துவுடைய பாடு மரணம் உயிர்த்தெல்லாம் தான் ஆரம்பிக்குது. இதைத்தான் சொன்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ரட்சிப்பு இல்லாமல் அந்த ராஜ்யத்தை நீங்கள் அடைய முடியாது. இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததனால் நமக்கு கிடைக்கிற ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் அறியவில்லை என்றால் அந்த ராஜ்யமாகிய அந்த ரட்சிப்பை நீங்கள் அறிய முடியாது. அதனால தான் சொல்லாது. இது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஏதோ நாங்கள் புதுசாக சொல்லலை. இது பழைய ஏற்பாடு இருக்கிறது. பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கிறது. அதான் அடுத்த 11ஆம் வசனம். தங்களில் உள்ள கிறிஸ்து ஆவியானவர். சமீபத்தில் ஒரு கல்ட்டு குரூப்புக இந்த யூடியூப் இதை பார்த்தேன். நிறைய கல்ட்டுகளை போகிறாங்க. அவங்க வந்து ஜீசஸ் ஒல்லி என்கிற குரூப்பை சேர்ந்தவர்கள் போல இருக்கிறது. அவர்கள்ட்ட நம்பிக்கை அதுவாக இருக்கலாம். அவங்க இந்த கிறிஸ்து ஆவி என்கிற வார்த்தையை தவறாக விளக்க முயற்சிக்கின்றார்கள். பரிசுத்த ஆவியையும் தவறாக விளக்க முயற்சிக்கின்றார்கள். சரி, அது நம்ம இப்போ ரொம்ப அதுக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டுள்ள பொருள் என்பதை மட்டும் நாம் கவனிக்கும் போது கிறிஸ்துவின் ஆவியானவர் என்பது பாருங்க, தங்களில் உள்ள அல்லது தங்களிடம் இருந்தது கிறிஸ்துவின் ஆவியானவர். இப்போ ஒரு கேள்வி, பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளிடம் ஆவியானவர் இருந்தாரா? அங்கேயும் ஆவியானவர் தான் செயல்பட்டார். அதனால்தான் அது சில இப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை அறிவித்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்குள்ளாக இருந்து கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு அறிவித்து அந்த அறிவிக்கப்பட்டதை அவர்கள் எழுதினார்கள். ஆகவே கிறிஸ்துவை குறித்து அறிவித்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது, இப்போ ஒரு எழுத்தாளர் சொல்லாரு, பழைய ஏற்பாடில் கிறிஸ்துவ பாடுகளை குறித்து அவ்வளவு சரியாக இல்லைன்னு ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் ஒன்றுமே இல்லை என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? ஏசாயா 52 மயிர்கத்திரிக்க போகிற ஆட்டை போல் அவர் அடிக்க கொண்டு போகவிட்டார் எல்லாம் படிப்பீங்க. அதெல்லாம் இந்த பேதுருக்கு மனதில் வைந்திருக்க வேண்டும். அதனால்தான் அவர் இதை சொல்கிறார். அதாவது அதுக்கு அர்த்தம் என்னென்னா, மேலோட்டமாக சொல்லப்படவில்லை. மேலோட்டமாக சொல்லப்படலைன்னா இங்கே பழைய ஏற்பாடில் எங்கே பார்த்தாலும் இயேசு சிலுவையில் அடிக்கப்படுவார்னு நேரடியாக இல்லை. அதைத்தான் அவர் சொல்கிறார். அப்படி இல்லை. ஆனால் பாடுபடுகிற கிறிஸ்துவை குறித்து வசனங்கள் இருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. அவைகளுக்கு பின்வரும் மகிமையின் முன்னேறி. அப்படின்னா பாடுகளூடாக சென்ற கிறிஸ்து மகிமை அடைவார். இல்லை, நம்ம இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவை வந்தார், பாடுபட்டு மரித்தார். அவரே மற்ற 24 என்ன சொல்கிறார்? மனுஷகுமாரன் தன்னுடைய மகிமையோடு திரும்பி வருவார்னு சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜாதி ராஜாவாய் வருவார். அவர் ராஜா தான் வந்தார், யாரும் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இனி வரும்போது அப்படி வரமாட்டார், தம்முடைய மகிமையோடு வருவார். அதனால்தான் பாடுகளை மட்டும் முன்னறிவிக்கலை. நீங்கள் ஏசாயா புஸ்தகத்தையெல்லாம் படித்தீங்கன்னா பாடுகளை மட்டும் முன்னறிவிக்கலை, அவர் மகிமையும் முன்னறிவித்தாங்க. முன்னறிவித்தார்கள். இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்பதையும் ஆராய்ந்தார்கள். மீண்டும் வார்த்தை. அப்படின்னா நம்ம பைபிளை படிக்கும்போது இவைகளெல்லாம் கவனமாக படிக்கணும். மேலோட்டமாக நாம் படித்து போய்விடக்கூடாது. அடுத்தது சொல்கிறார் 12ஆம் வசனம். தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவளுக்கு வெளியாக்கப்பட்டது. அப்படின்னா ஒரு இறையியல் படிக்கும்போது நீங்கள் கட்டாயமாக கற்றுக்கொள்வீங்க. பல வேளைகளிலே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தாங்கள் எழுதினது என்னன்னு அவங்களுக்கே புரியுது. ஏனென்றால் ஆவியானவர் அதான் சொன்னார். ஆவியானவர் எழுத சொன்னார், எழுதுனாங்க. அவங்களே தெரியும். ஏன்னா மெசியா பாடுபடுவார் என்பது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு புரிய முடியலை. ஏசாயா எழுதியிருக்கிறாரு. அதனால தான் யூதர்கள் இயேசு பாடுபட்டு மரித்த போது அவர் ஏற்றுக்கொள்ளலை. அவங்களுக்கு அது புரிய முடியலை. அதனால்தான் தங்கள் நிமித்தமல்ல
நமது நிமித்தமே, நமக்காகத்தான் அதை சொன்னாங்களாம். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. அடுத்தது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி என்றால் பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்வது பெந்தேகோஸ்து நாளிலே ஆவியானவர் வந்து சபையை ஸ்தாபித்தார் அல்லவா, அதை குறிக்கிறது என்று சொல்கிறாங்க. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசித்தவர்களை கொண்டு, இதில் ஒருத்தர் மறைமுகமாக பேதுரு தன்னையே சொல்லார். ஏன் தெரியுமா? பெந்தேகோஸ்து நாளில் முதல்ல பிரசங்கித்தது யார்? தன்னையே சேர்த்தான் சொல்லார். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்ட நாளிலிருந்து உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு இந்த செய்தி, பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், மகிமை இதெல்லாம் உண்டென்றும் இது நிமித்தமாக நீங்கள் படுகிற துன்பங்களுக்கு பதில் உண்டென்றும் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார். அதாவது நாம் இன்றைக்கு இப்படி இருக்கின்றோம் அல்லவா, நாம் ஒரு நாள் மகிமையான கிறிஸ்துவோடு இருப்போம். அந்த நாளை பார்ப்பதற்கு தூதர்களே வாங்கியா இருக்கிறாங்க. அது இது இந்த இடத்துல மட்டும் இல்லை, வேறு இடங்களையும் இதுக்கு உபவாசங்கள் இருக்குது. அந்த ஏஞ்சல்ஸ் ஆர் வெயிட்டிங் டு see how the resurrected one, கிறிஸ்துக்குள் மீட்கப்பட்டவர்களை பரிபூர்ணமாக பார்க்க. ஏன்னா அவர்களை வெயிட் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? இன்றைக்கி மீட்கப்பட்ட நாம் இங்கே இருக்கிறோம். சிலர் துபாயில் இருப்பாங்க, சிலர் ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க, சிலர் அமெரிக்காவில் இருப்பாங்க. இப்படி பல்வேறு நாடுகள் இருக்கிறாங்க. தூதர்களுக்கு நம்ம எல்லாம் ஒருமித்து பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு தூதன் ஒரு நேரம் ஒரு இடத்துல இருக்க முடியும். ஆனால் அந்த மகிமையிலே நாம் காணப்படும் போது எல்லா தூதர்களும் நம்ம காணும்போது அவங்க they are eagerly waiting for that. அது எதுக்கு சொல்ல தெரியுமா? அப்போ அந்த நாள் உங்களுக்கு, இந்த துன்பத்தை தாங்கி செல்கிற உங்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று அந்த துன்பத்தை தாங்குவதற்கு அவர்களை பக்குவப்படுத்துகிறார் என்ன பார்க்கிறோம். மீதி உள்ளதை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இப்போ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமானால் பேதுரு கைப்பட எழுதினாரா என்பதுதான் கேள்வி. பேதுரு டிக்டேட்டட், சைலஸ் எழுதியிருக்கலாம், அது ஒரு கருத்து. ஏன்னா பேதுருவே இப்படி எழுத முடியுமா என்பது ஒரு காரணம். என்னென்னா, ரெண்டாவது பேதுரு படிக்கும்போது இலக்கணத்தில் சில பிரச்சனை வருது. சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் இங்கே இருக்கிற கிளாரிட்டி அங்கே இல்லை. இது கிரீக்கு ஸ்காலர் சொல்கிறாங்க. அப்படியானால் அது எப்படி அதில் அங்கே இலக்கணத்தில் வாக்கிய அமைப்பில் பிரச்சனை இருக்கும்போது இங்கே மட்டும் எப்படி பிரச்சனை இல்லாமல் வந்தது? ஸோ அதுக்கு பதிலளிக்கும்போது அப்போ இது பேதுரு டிக்டேட் பண்ணியிருப்பார், சைலஸ் வந்து அதை கிராமட்டிக்கலாக கரெக்டாக எழுதியிருப்பார். ரெண்டாவது பேதுரு அப்படி யாரும் எழுதிக்க மாட்டாங்க, அவரே எழுதியிருக்கலாம். அவ்வளோதான் பிரச்சனை. மற்றபடி பேதுரு எழுதவில்லை என்பதுக்கு வரவில்லை. கருத்து பேதுருடையது, எழுத்து வடிவம் இன்னொருவராக இருக்கலாம் என்று ஒரு கருத்து. அவ்வளோதான். ஆமாம், அந்த 12 பேரும் பவுல் அப்படி வரல. பவுல் படித்தவர். அந்த 12 பேரில் அவங்க வந்து கல்வி அறிவு இந்த சென்ஸ் அகைன் ரபியுடைய சென்று படிக்காதவங்க. அதாவது யூத எபிரேய எழுத்துக்கள் எல்லாருக்கும் தெரியும், ஓரளவு கட்டாயம் தெரியும். ஏன்னா அந்த காலத்தில் யூதர்கள் கட்டாயமாக ஒரு சில வசனங்கள் அவங்களுக்கு கட்டாயம் படிச்சிருப்பாங்க. அந்த விதத்தில் அவங்க படித்தவங்க ரபிமாரிடம் சென்று மத போதனைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய அறிவுக்கு அவங்க படிக்கலை. அதனால தான் இவங்க ஆச்சரியப்பட்டாங்க, இவங்க கல்லாதவர்களாக இருந்தும். அதே 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 இயேசு ரபியிடம் சென்று படிக்காதவர், அதுதான் பொருள். ஆமாம் ஆமாம், உண்மை. ஆமாம், அதை 3வது வயதிலிருந்தே அவங்க எழுத படிக்க ஓரளவு படிப்பாங்க. ஏன்னா வசனங்களை படிப்பதுக்காக முற்றிலும். அதனால முற்றிலும் ஒரு சினிமா பாட்டு உண்டு,
6 வயதினில் ஆரம்ப கல்வி கைந்தார். அதுவும் தப்பு. கண்ணதாசன் ஒரு பாட்டு இயேசு பற்றி பாடும்போது 6 வயதில் ஆரம்ப கல்வி கைந்தார். ஆரம்ப கல்விக்கு அப்படி இல்லை, அடிப்படை யூத கல்வி பயின்று இருந்தார். ஆரம்ப கல்வினா நம்ம 1ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கிற மாதிரி. இப்போ எல்கேஜி யூகேஜி அந்த சிஸ்டத்தில் அவங்க படிக்கலை. அவங்க தகப்பனுக்கு தொழிலை எடுக்கிறது வரைக்கும் ஒரு கல்வி படிப்பாங்க இல்லையா? தகப்பனுக்கு தொழிலை அவங்க 3ஆவது வயசுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது பேரலாக போகும். பொதுவாக எழுத்து கற்றுக் கொடுப்பது, நீங்கள் நல்லா கேட்டீங்க, தொழிலை கற்றுக் கொடுப்பது தந்தையுடைய வேலை. இப்படிப்பட்ட இதுகளை கற்றுக் கொடுப்பதை பொதுவாக தாய் பொறுப்பேற்றுக் கொள்வாங்க. அது வளர வளர தந்தையும் அதுக்கு உதவி செய்யலாம். அதில் வசதி உள்ளவங்க ரபிமார்ட்ட காசு கொடுத்து படிக்க வைப்பாங்க. பவுல் அப்போஸ்தலர் அந்த வகையை சார்ந்தவர். அவர் நல்ல வெல் டு டு, நல்ல வசதியான குடும்பம். ஆக அவங்க கமாலியல் பாதத்தில்னு சொல்லும்போது தர்சுப்பட்டினத்துலேருந்து கமாலியல்கிட்ட வந்து படிக்கிறது என்பது என்னைக்கு ஒருவன் நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் படிப்பதுக்கு ஒப்பானது. அப்போ அந்த அளவு வசதி உள்ள குடும்பமாக தான் பவுல் இருந்திருக்கிறது. மற்ற அப்போஸ்தலர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மீன்பிடி தொழில் செய்தவங்க, வேறு பல்வேறு பணிகளை செய்தவங்க, பெரும்பாலும் மீன் பிடித்தவர்கள் என்று நினைக்கிறேன். எப்படி பழைய ஏற்பாட்டில் கப்பல் கட்டின செய்தியெல்லாம் வருகிறது. கொஞ்சம் கொஞ்சம் செய்தாங்க, எல்லாம் செய்தாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவங்களுக்கு இது 2வது அவங்க நாட்டுக்குள்ளே நடந்த முக்கிய காரியங்கள்லாம் சொன்னாங்க. புதிய ஏற்பாடில் வரும்போது அது ரோமருடைய ஆட்சிகளில் இப்போ பிஸ்னஸ் கமர்ஷியல் ஆகிடுச்சு. ஆகவே ஃபிஷ்ஷிங்கே பெரிய கமர்ஷியல் தொழில். அவங்களுக்கு ஃபிஷ்ஷிங்கே அப்போ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. தாவீது கூட ஒரு ஆர்டிடைம் தானே, பட் அவர் எவ்வளவு வேத எழுத்துக்களை நல்லா எழுதிருந்தாரு, எல்லாம் சொல்லுவார்கள். ஆமாம், அது எல்லாருக்கும் அவங்களுக்கு பழைய ஏற்பாடு ஒன்று. மோசேடைய ஞாபகமானம் அடிப்படை அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா உங்களுக்கு உபாகம் 6 சொல்லியிருக்குல்ல, நீ வீட்டில் இருக்கும்போது உன்னை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுன்னு சொல்லியிருக்கு. அதனால் பிள்ளைகளுக்கு அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அடிப்படை எஜுகேஷன் பிள்ளைங்களுக்கு லாங்குவேஜ்னு சொல்கிறத விட இட் வாஸ் பேஸ்ட் ஆன் ஹீப்ரூ பைபிள். மொத்தமே அவங்க லைஃபே ரிவால்வ். ஆமாம், அவங்களுக்கு அன்றைக்குள்ள கல்வி நம்ம இன்றைக்கு உள்ள வார்த்தையில் சொல்லுன்னா ஆல்மோஸ்ட் லைக் ரிலீஜியஸ் எஜுகேஷன் தான். அதுக்கு மேலே அவங்களுக்கு அன்றைக்கு தேவையும் படலை. ஆனால் மற்ற அன்றைக்கு இருந்த மக்கள்லே நீங்கள் பிற இனத்தவரை ஒப்பிடும்போது யூத கல்வி முறை சிறந்ததாக இருந்தது. இன்றைக்கும் யூத கல்வி முறை சிறந்தன்னு தானே சொல்கிறாங்க, ஈவன் இந்த செக்குலர் சைடில் கூட. நான் ஒரு முறை ஒரு செய்தியில் படித்தேன், அது உண்மையாக பொய்யானு கூட எனக்கு தெரியாது, அது செய்தி மட்டும் சொல்கிறேன். பொதுவாக இன்றைக்கும் யூத வாலிபர்கள் நிறைய டிகிரி படிப்பாங்களாம். அட்லீஸ்ட் 1 or 2 டாக்டரேட் பண்ண விரும்புவாங்களாம், கொஞ்சம் வசதி உள்ளவங்க எல்லாம். இன்றைக்கும் ஹைலி எஜுகேட்டடாக இருக்க விரும்புவாங்க. அதாவது ஈவன் ஃப்ரம் நியாய பிரமாணத்திலிருந்து அந்த கிளென்லினஸ் இந்த மாதிரி பல காரியங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால தேவர் லாங் லிவிங் அண்ட் ஹெல்த்தியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இட் வாஸ் தேர் பார்ட் ஆஃப் எஜுகேஷன். அந்த நியாய பிரமாணத்தில் இருக்கு இல்லையா, எப்படி டாய்லெட் போகணும், எப்படி கை கழுவணும், எல்லா காரியங்களும் இருக்கிறார். அது ஒரு இயேசுடைய காலத்தில் அது மிதமஞ்சு போச்சு. மிதமஞ்சு போச்சுன்னா அது எந்த அளவுக்கு வந்துன்னா, கையில் கொஞ்சம் கழுவிட்டு ஒரு 1.5 முட்டை அளவு தண்ணியை விட்டு கழுவாங்க. கழுவிட்டு அந்த தண்ணி கழுவிட்டுன்னுள்ளது கையை இப்படி உயர்த்தணும். அப்படி உயர்த்தும் போது அந்த தண்ணி இப்படி வந்து ஒன்றில் இதில் விழணும். ஆனால் இன்னும் முறை என்னென்னா, இந்த இடுப்பு வர போடணும். அடுத்தது கையை கீழே போடும்போது இந்த சொட்டு தண்ணி திரும்ப வந்து கீழே போயிடக்கூடாது.
கீழே விழுந்தாச்சுன்னா திரும்பவும் கை அசுத்தாங்கிட்டு. இயேசுவை சீஷர்கள் அப்படி செய்யலைன்னு தான் குற்றச்சாட்டு. நீங்கள் இப்படி கை கழுவே இல்லையே, கை கழுவுக்கு 18 முறை உண்டு. கை கழுவுக்கே 18 முறை. அப்போ இந்த 18 முறையில் நீங்கள் இப்படியெல்லாம் செய்யலையே என்பதான் இயேசு சீஷர்கள் மீது உம்முடைய சீடர்கள் கை கழுவாமல் சாப்பிடுவது என்னன்னு கேட்டாங்க. ஆகவே தூய்மை சடங்கெல்லாம் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை விட இது எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. அதனால தான் இயேசு கடிந்து கொள்வார். நீங்கள் என்ன அதில் இன்னும் நுட்பமாக அந்த வசன போது எடுத்து படித்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உம்முடைய சீஷர்கள் நமது முன்னோர்களின் பாரம்பரியங்களை மீறுதுன்னு கேட்பாங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மீறல அவங்க. இந்த பரிசேயர்களுடைய பிரமாணத்தை தான் மீறுறது. தண்ணி எடுத்து கழுவி இப்படி கை வைத்து அது இந்த இடுப்பு வர வரணும், திரும்ப இங்கே வந்துடக்கூடாது, அதை ஒன்றில் தலையில் துடைக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி அதில் இருக்குன்னு துடைச்சுன்னா ஒன்றில் தலையில் துடைக்கணும், அதில் சுவரில் துடைக்கணும். இதெல்லாம் சடங்குகள் அல்லது அது பனிஷபிள். அது டெத் இஸ் ஈக்குவல் டு டெத். அதுக்கு பொருள்